விஜய் வந்துட்டு போய் அவர் ஃபேன்ஸை பார்க்க போனார், அவர் விரும்பின மக்களை பார்க்க போனார். அவர் கொல்றதுக்கா போனார்? அங்கே 41 பேர் இறந்துருக்காங்க. அவங்கள போய் சந்திக்கணுமா வேண்டாமா? தி லெஜண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸின் தீபாவளி ஆஃபர். பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி அக்டோபர் 26 வரை. விஜய் வந்துட்டு போய் அவர் ஃபேன்ஸை பார்க்க போனார், அவர் விரும்பின மக்களை பார்க்க போனார். அவர் கொல்றதுக்கா போனார்? அங்கே 41 பேர் இறந்துருக்காங்க. அவங்கள போய் சந்திக்கணுமா வேண்டாமா? இது யார் பர்மிஷன் கொடுத்தா, யார் இடம் கொடுத்தா? இப்போ விஜயோட சொந்த ஃபங்க்ஷனா இது? அவங்க வீட்டுக்கு வந்து அப்படியே எல்லாரும் வந்துட்டு நெருங்கி இறந்து போயிட்டாங்களா? 41 பேர் உயிர் போகிறதுக்கு ஒரு காரணம்ங்கிற அந்த விஜய் அவர்களை கைது பண்ண நடவடிக்கை எடுக்கல, இரண்டாம் கட்ட தலைவர்களை கைது பண்ணலை. ஏன் அரசு பயப்படுறதா மேம்? போதுமான இடம் கொடுக்காம, போதுமான போலீஸ் பாதுகாப்பு கொடுக்காம மக்களை வந்துட்டு சாகடிச்சது யார்? விஜயா. ஏன் விஜய் அரெஸ்ட் பண்ணணும்? அப்போனா ஜெயலலிதா அம்மாவும் அரெஸ்ட் பண்ணியிருக்கணும். சரி மேம், அரெஸ்ட் பண்ணலை. அப்புறம் எதுக்கு மேம் பயப்படணும்? எதுக்கு தலைமறைவாக இருக்கணும்? எதுக்கு வெளியே வராமல் இருக்கணும்? நீங்கள் தான் எஃப்ஐஆர் போட்டுட்டீங்களே குற்றவாளின்னு சொல்லிட்டு. யாராவது இதை மாதிரி வந்துட்டு தெம்பு இல்லாதவன் திராணி இல்லாதவன் தான் நீங்கள் போடுவீங்க. நீங்கள் உங்கள் மேலே குற்றம் சாட்டிக்க மாட்டீங்கள்ல. விஜய் சந்திக்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு விஜய் வீட்டில் தான் வந்துட்டு சாவு நடந்திருக்கு. ஏன்னா விஜய்க்கு யார் ஆறுதல் சொல்கிறது? விஜய் தான் எத்தனை நாளாக இருந்தாலும் என்ன. இப்போ ஒரு தாய் வந்துட்டு 3 நாள் ஆறுதல் ஓகே மேம், 16ஆவது நாள் வரப்போகுது. விஜய்க்கு வந்துட்டு எத்தனை நாள் இல்லை, யாருக்கு போய் அவர் ஆறுதல் சொல்லுவார்? அந்த அப்பா அம்மாவுக்கு போய் நான் வந்ததுனால தான் உங்கள் பிள்ளை செத்து போச்சு, நீங்கள் ஆறுதலாக இருங்கன்னு சொல்லுவாரா? அந்த 20 லட்சம் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. கவர்மெண்ட் கொடுத்ததை விட ஜாஸ்தி 2 மடங்கு கொடுத்துருக்காரு. அது 2 மடங்கு ஜாஸ்தினாலுமே ஒரு உயிருக்கு ஒப்பாதில்ல மேம். ஒரு 41 பேர் இறந்து தான் பார்க்கணுமே தவிர நம்ம இறந்தவங்களுக்காக தான் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ ஓட்டுங்கிறது வந்துட்டு மக்கள் ஓட்டு போட்டால் தான் இவங்க சிஎம். 41 பேர் இறந்துருக்காங்க. எனக்கு ரொம்ப மனவேதனையாக இருக்குது. அதில் நானும் ஒரு காரணமாக இருந்திருக்கலாம், என்னுடைய பிரச்சாரமும் ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு வேர்டு கூட அதில் இடம்பெறலாம். ஸ்ரீஆனந்த் வந்து கேட்கட்டும். ஒரு ஸ்ரீஆனந்த் வந்து கரூர்காரர் கிடையாது. எங்களுக்கு கூட்டம் நடத்தணும், எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க, எங்களுக்கு இடம் கொடுங்கன்னு அவர் பர்மிஷன் கேட்குறாரு. நீங்கள் தானே அனுமதி கொடுக்குறீங்க, நீங்கள் தானே மக்களுக்கு. இவங்க டிவிக்கே இனிமேல் சரி பண்ணுறதுக்கு 41 உயிர் தேவைப்படுறாங்க. A to B உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம். கரூர் சம்பவம் தொடர்பாக யார் பேசினாலுமே, ஒரு வீடியோ விட்டாலுமே அவங்கள உடனே கைது செய்கிற நடவடிக்கையை அரசு எடுக்குது. இது கருத்து சுதந்திரம் பறிக்கப்படுற மாதிரி தானே மேம்? தப்பு. நான் உங்களுக்கு வந்து நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நான் படித்து காமிக்கிறேன். ஆர்டிக்கல் வந்து 19, அதில் வந்துட்டு பேச்சு சுதந்திரம் உள்ளிட்ட சில உரிமைகளுக்கான பாதுகாப்பு. குடிமக்கள் அனைவரும் பின்வரும் உரிமைகளை பெற்றிருக்கிறார்கள். நமக்கு இவ்வளவு சுதந்திரம் இருக்குது. பேசவும் எடுத்து சொல்லவும் சுதந்திரம். ஆயுதங்கள் அன்றி அமைதியாக கூடுவதற்கு உரிமை. அமைப்புகள் அல்லது சங்கங்களை ஏற்படுத்த உரிமை. இந்திய நிலவரை முழுவதும் சுதந்திரமாக உலவிடும் உரிமை. இந்திய நிலவரத்தின் எந்த பகுதியிலும் வசித்திட மற்றும் தங்கிட உரிமை. இவ்வளோ உரிமை இருக்குது. நம்ம இந்தியா முழுவதும் எங்கே வேணாலும் போகலாம், எங்கே வேணாலும் தொழில் தொடங்கலாம், எங்கே வேணாலும் வீடு கட்டிக்கலாம், தங்கிக்கலாம், நம்ம சங்கங்கள் தொடங்கலாம். அதே மாதிரி பேச்சு சுதந்திரம், கருத்து சுதந்திரம், உங்களுடைய விருப்பம். இப்போ இவ்வளோ யூடியூப்ஸ் இருக்குன்னா அவங்க அரசாங்கம் தானே பர்மிஷன் கொடுக்குறாங்க. அது கருத்து சுதந்திரம் தானே. அப்போ பேசுனவங்கெல்லாம் வந்து விஜய் சம்பவத்தை மட்டும் பேசுனா வந்துட்டு அரெஸ்ட் பண்ண என்ன இருக்குது இந்த கவர்மெண்ட்டுக்கு? ஏன்னா அவங்க எதிர்கட்சி. இப்போ சப்போஸ் இப்போ கவர்மெண்ட்டில் ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்குது. இப்போ நம்ம வந்து இப்போ மத்திய கவர்மெண்ட்டை பற்றி நம்ம பேசுகிறோம். இப்போ கல்வியை பற்றி, கல்விக்கு நிதி உதவி கொடுக்கலன்னு சொல்லிட்டு பேசுகிறோம். அது வந்து இப்போ நீங்கள் யூடியூப்ஸ் எல்லாமே ஊடகங்கள் பேசும்போது அதை அரசாங்கம் ஒத்துக்கும்போது ஒரு 41 பேர் இறந்து தான் பார்க்கணுமே தவிர நம்ம இறந்தவங்களுக்காக தான் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ ஓட்டுங்கிறது வந்துட்டு மக்கள் ஓட்டு போட்டால் தான் இவங்க சிஎம், எம்எல்ஏ, எம்பிஸ். ஆனால் அந்த மக்களே வந்துட்டு இறக்குறாங்க. எவ்வளோ பெரிய விஷயம். அதை பற்றி கருத்து சுதந்திரம் இருக்குல்ல. யாரோட தப்பு அப்படின்னு பேசுகிறதுக்கு ஊடகத்துக்கு சுதந்திரம் இல்லையா? ஒரு தனி மனுஷ சுதந்திரம் பறிக்கப்படுற மாதிரி தானே இருக்குது. அது அரசாங்கம் வந்துட்டு இதெல்லாம் பண்ணவே கூடாது. இது ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சினே சொல்லலாம். அரசியல் காழ்ப்புணர்ச்சின்னு சொல்லலாம். அதே மாதிரி இப்போ கவர்மெண்ட்டை பாதிக்கிற மாதிரி இருக்குதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் பாதிக்க தானே செய்யும். இப்போது ஒரு கவர்மெண்ட்டுன்னா இப்போ அடிப்படை சட்டத்தில் இப்போ ஆர்டிக்கல் 21 என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால்,
உயிரையும் தனிப்பட்ட உரிமையையும் பாதுகாத்தல், ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்டு பர்சனல் லிபர்ட்டி. சட்டத்தால் உருவாக்கப்பட்ட, யார் சட்டத்தை உருவாக்குறது? இவங்க தான், சட்டமன்றம் தான். சட்டத்தால் உருவாக்கப்பட்ட நடைமுறையில் அன்றி மற்ற வகையில் ஒரு நபரின் உயிரையோ தனி மனித சுதந்திரத்தையோ பறித்தல் கூடாது. இப்போது ஒரு தனி மனித சுதந்திரத்தை பறிச்சிட்டாலும் ஒருத்தனோட உயிரை வந்துட்டு பறித்தாலும் கொலை கேஸ் போடுறோம்ல, அதுக்கு தானே போலீஸ் துறை இருக்குது, அதுக்கு தானே சிஎம் அமைச்சராக இருக்கிறாங்க. காவல்துறை நீங்கள் ஏற்றின சட்டம், லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ், போலீஸு, ஜுடிஷியரி, இத்தனை துறை எதுக்கு இருக்குது? மக்கள் அமைதியாக வாழறதுக்கு தான். உயிரோட அவங்க உரிமை அந்த டிக்னிட்டி போகாமல் அவங்க வாழறதுக்கு தானே அரசு இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு இன்றைக்கி அரசுக்கு பொறுப்பு இல்லைன்னு எப்படி அவங்க ஒதுங்கிடுவாங்களா? இப்போ ஊடகம் வந்துட்டு நீங்கள் கருத்து சுதந்திரம் எங்களை பற்றி பேசிட்டீங்கன்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணுறீங்களே, அப்போ உங்கள் மக்களை பாதுகாக்கிறதுல உங்களுக்கு உரிமை இல்லையா? உங்கள் மக்களை உயிர் போகும்போது உங்களுக்கு ஓட்டு போடுற மக்கள், இன்றைக்கி ஓட்டுங்கிறது இவங்களுக்கு அந்த வேல்யூ வந்துட்டு மக்களுக்கு தெரியாது, நமக்கு தெரியாது. நம்ம பாட்டுக்கு ஒரு நாள் எலெக்ஷனில் போய் குத்திட்டு வரோம். ஆனால் அந்த ஓட்டில் வந்துட்டு இவங்க பண்ணுறாங்களே, என்ஜாய் பண்ணுறாங்களே, அந்த ஓட்டு தானே இவங்களை பெரிய அதிகாரத்தில் கொண்டாந்து ராஜாவாக உட்கார வைக்குது. இன்றைக்கி ஒரு இந்தியாவில் பிஎம் இருக்காருன்னு சொன்னால் அவர் என்ன மக்கள் ஓட்டு போடாமலா வராங்க? அந்த ஓட்டுக்காக தானே வெட்டிக்கிறீங்க, குத்திக்கிறீங்க, அடிச்சுக்கிறீங்க. நீ விஜய் வந்துட்டு எதிர்கட்சியை போட்டுட்டு சப்ரஸ் பண்ணுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. நீ வந்துடக்கூடாது, நான் தான் அந்த பவரை என்ஜாய் பண்ணும். நீங்கள் என்ன தான் வாக்கு கொடுத்தாலும் அந்த வாக்கை நிறைவேற்றுறது கிடையாது. ஆனால் அடுத்த முறை நீங்கள் தான் சிஎம்மாக இருக்கணும், பிஎம்மாக இருக்கணும். அப்போ இந்த மக்களை எவ்வளோ ஏமாத்துறாங்க? மக்கள் போடுற ஓட்டு நமக்கு தெரியாது இம்பார்ட்டன்ஸு, அவங்களுக்கு தெரியும் அதனோட முக்கியத்துவம். இப்போ இந்த கருத்து சுதந்திரம் பற்றி நம்ம நிறைய பேசிக்கிட்டு இருக்கோம். அவங்க இவ்வளோ தூரம் பேசுனால அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இவ்வளோ அரசு வந்து இந்த சாதாரண மக்களை கைது பண்ணுற நடவடிக்கை ஏன் இத்தனை பேர் 41 பேர் உயிர் போகிறதுக்கு ஒரு காரணம்ங்கிற அந்த விஜய் அவர்களை கைது பண்ண நடவடிக்கை எடுக்கலை, 2ஆம் கட்ட தலைவர்களை கைது பண்ணலை, ஏன் அரசு பயப்படுறதா மேம்? அதாவது இன்னைக்கு அது ஒரு உதாரணம் எடுத்துக்கோங்க. இப்போ சிஎம் ஜெயலலிதா ஹோம் மினிஸ்டர் தான், அவங்க வந்துட்டு குளிக்க போகிறாங்க, எங்கள் புனித நீரடா கும்பகோணம் போகிறாங்க. அப்போ அங்கே 60 பேர் செத்தாங்களே அவங்க பார்க்க வந்து, அப்போ ஏன் அவங்கள அரெஸ்ட் பண்ணல? ஏன் சிஎம் அரெஸ்ட் பண்ணல ஜெயலலிதா அம்மாவை? ஓகே, கட்சி அதிகாரம் எல்லாமே அவங்க இல்லை கிட்டே இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய ஒருவேளை அந்த பொறுப்பாளர்கள் அந்த மாதிரி தான் வந்துட்டு போட்டு அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. ஆமாம், ஆட்சி அதிகாரம் அவங்கக்கிட்டே இருக்குது மேம், அவங்க தப்பிச்சிடலாம். இவங்க கிட்ட இல்லை, ஆட்சி அதிகாரம் உங்ககிட்ட தானே இருக்குது. ஆட்சி அதிகாரம் இருந்தால் வந்துட்டு நீங்கள் யார் வேணாலும் கொல்லுவீங்களா? உங்களை காப்பாற்ற தான் சட்டம் சொல்லுதே தவிர ஆட்சியாளர்களை எல்லாரையும் கொல்றதுக்கெல்லாம் சொல்லவே இல்லை எந்த சட்டமும், இல்லைங்களா? அரசு அதாவது வேண்டாத பொண்டாட்டி கைப்பட்டா குத்தம், கால்பட்டா குத்தமா? அப்போ வேண்டியவங்க வேணால் கொல்லலாமா? அப்போ உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களை வந்துட்டு மினிஸ்டர் ஆக்கியாச்சுன்னா நீங்கள் கொல்லுவீங்களா எல்லாரையும்? அப்போ எதிர்கட்சி வந்துட்டு அவங்க வந்துட்டு அரெஸ்ட் பண்ணுமா? இப்போ நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கல, நீங்கள் சரியான இடம் கொடுக்கல. ஒரு பிரச்சாரமும் ஒரு காரணங்கிற அடிப்படையில் பிரச்சாரம்னா விஜய் என்ன தப்பு செய்தார்? விஜய் வந்துட்டு போய் அவர் ஃபேன்ஸை பார்க்க போனார், அவரை விரும்பின மக்களை பார்க்க போனார், அவர் கொல்றதுக்கு போனாராங்க இல்லைங்களே. இப்போ பொறுப்பு ஏற்பாட்டாளர்கள் 2ஆம் கட்ட தலைவர்கள் புசி ஆனந்த் அவர்கள், நிர்மல்குமார் அவர்கள், ஆதவர்ஜன் அவர்கள், அவர்களை கைது பண்ணிருக்காங்க. அந்த மாவட்ட செயலாளர் மட்டும் கைது பண்ண அதுக்கு வந்துட்டு இடம் வந்துட்டு சரியான போதுமான இடம் கொடுக்காதவங்க தப்பு செய்யலையா? அது எல்லாமே அவங்க தானே மேலிடத்துல இருந்து தானே கொடுத்துருக்காங்க. இந்த இதெல்லாம் கேட்டது எல்லாமே திரு புசி ஆனந்த் அவர்களா இருக்கட்டும். புசி ஆனந்த் வந்து கேட்கட்டும். புசி ஆனந்த் வந்து கரூர்காரர் கிடையாது. எங்களுக்கு கூட்டம் நடத்தணும், எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க, எங்களுக்கு இடம் கொடுங்கன்னு அவர் பர்மிஷன் கேட்குறாரு. நீங்கள் தானே அனுமதி கொடுக்குறீங்க, நீங்கள் தானே மக்களுக்கு அப்படியே அந்த கரூர் மாவட்ட செயலர் கைது நடவடிக்கை இப்போ கூட திரு புசி ஆனந்த் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டே சொல்லியிருக்காரு, எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படிங்கிறது. ஒரு 2ஆம் கட்ட தலைவர்கள் பின்வாங்கிறது ஒரு அரசியல் இதுதானா மேம்? இல்லையே, நீங்கள் நான் தான் வந்துட்டு கொன்னேன். இப்போ எல்லாமே அவர் வந்துட்டு இடம், இப்போது ஒரு சொந்த அவங்களோட ஃபங்க்ஷனாக இருந்தால் பரவாயில்ல. இப்போ விஜய் சார் வந்துட்டு ஒரு ஷூட்டிங்க்கு போகிறாரு, அந்த ஷூட்டிங்கில் இந்த மாதிரி ஒரு நெரிச்சல் ஏற்பட்டு செத்து போனார்னா அது யார் ஷூட்டிங் ஏற்பாட்டாளர்? ஏங்க நீங்கள் பாதுகாப்பு? ஏன்னா இப்போ ஷூட்டிங் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நானே ஷூட்டிங் பந்தோபஸ்து பார்த்துருப்பேன். எங்களுக்கு பணம் கட்டுவாங்க, இத்தனை போலீஸ் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ்க்கு இவ்வளோ, அதிகாரிக்கு இவ்வளோன்னு பணம் கட்டி கவர்மெண்ட்டில் அவங்க பந்தோபஸ்து. நம்ம ஒரு ஈவெண்ட் நடத்தினாலும், சினிமா ஈவெண்ட் நடத்தினாலும் அப்படி தான். வந்துட்டு இப்போ வந்து குறைபாடு ஏற்பட்டிருந்தால் கூட இப்போ நம்ம வந்து போலீஸு கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். ஆனால் அதில் குறைபாடு இருந்தால் கூட நீங்கள் வந்துட்டு அந்த பொறுப்பாளர்கள் கூட அவங்கள வந்து நீங்கள் போடலாம். இப்போ வந்து அந்த ஷூட்டிங் எடுக்கிறவங்கள கூட போடலாம். இங்கே வந்துட்டு யாரோட குறைபாடு இது யார் பர்மிஷன் கொடுத்தா, யார் இடம் கொடுத்தா? இப்போ விஜயோட சொந்த ஃபங்க்ஷனா இது? அவங்க வீட்டுக்கு வந்து அப்படியே எல்லோரும் வந்துட்டு நெறிஞ்சி இறந்து போயிட்டாங்களா? இல்லை புசி ஆனந்தோட சொந்த ஃபங்க்ஷனா இது?
அவரே வந்துட்டு இப்போ ஒரு கல்யாணம் வைக்கிறாரு, இல்லை ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாரு, இவ்வளோ பேர் வந்துட்டாங்க. இப்போ பூஞ்சேரியில் வந்துட்டு 2ஆம் ஆண்டு அவங்களுடைய நிறைவு விழா வச்சாங்க. அதில் வந்து மக்கள் வரலையா? அங்கெல்லாம் செத்து போயிட்டாங்களா? நல்லா தானே சாப்பாடெல்லாம் போட்டு நல்லா அவ்வளோ கூட்டத்தையும் அகாமடேட் பண்ணி அவ்வளோ நல்ல ஷாமியானெல்லாம் போட்டு நல்லா தானே பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி மாநாடு சொந்தமாக நடத்துனாங்களே விக்கிரவாண்டியில், அத்தனை நிலம் இவங்க வாங்கி அந்த நிலத்தில் இவ்வளோ வந்து எல்லா செக்டார் எல்லாமே சேர்ஸ்லேருந்து எல்லாமே அவங்க அரேஞ்ச் பண்ணிட்டாங்க, லைட் எல்லாமே. அதில் வந்துட்டு எல்லாருமே நம்ம பார்த்தோமே, அதில் ஏதாவது பெரிய இன்சிடென்ட் நடந்துச்சா? அது வந்து அவங்க ஏற்பாடு பண்ணுறது, அவங்க அழகாக அதுக்கும் நம்ம போலீஸ் பந்தோஸ் பார்த்துருக்கோம். சரி மேம், அரசு கைது இல்லை அந்த சொந்தமாக அவங்க ஏற்பாடு பண்ண மாநாட்டில் வந்துட்டு இன்சிடென்ட் கிடையாது. ஆனால் காவல்துறை ரோட் ஷோ பண்ணுறதுக்கு அனுமதி கொடுத்து இடத்த காமிச்ச இடத்துல போதுமான இடம் கொடுக்காம, போதுமான போலீஸ் பாதுகாப்பு கொடுக்காம மக்களை வந்துட்டு சாகடிச்சது யார்? விஜயா. ஏன் விஜய் அரெஸ்ட் பண்ணணும்? அப்போனா ஜெயலலிதா அம்மாவும் அரெஸ்ட் பண்ணியிருக்கணும். ஜெயலலிதா அம்மாவுக்கு தெரியுமா நம்மளை இவ்வளோ பேர் பார்க்க வராங்க, அந்த இடத்துல அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் நல்லா பண்ணியிருப்பாங்கன்னா அந்தந்த துறை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புனித நீராட போனாங்க. சரி மேம், அரெஸ்ட் பண்ணல, அது மாதிரி தான் இவங்க அரெஸ்ட் பண்ணல. அப்புறம் எதுக்கு மேம் பயப்படணும்? எதுக்கு தலைமறைவாக இருக்கணும்? எதுக்கு வெளியே வராமல் இருக்கணும்? நீங்கள் தான் எஃப்ஐஆர் போட்டுட்டீங்களே குற்றவாளின்னு சொல்லிட்டு. யாராவது இதை மாதிரி வந்துட்டு தெம்பு இல்லாதவன் திராணி இல்லாதவன் தான் நீங்கள் போடுவீங்க. நீங்கள் உங்கள் மேலே குற்றம் சாட்டிக்க மாட்டீங்கல்ல. நாங்கள் தப்புன்னு காவல்துறை நாங்கள் வந்து தப்பு பண்ணோன்னு சாட்டிக்க மாட்டீங்களே நீங்கள் வந்து யாராவது பொறுப்பாளர் வந்து நீங்கள் தான் தேர்தல் பொறுப்பாளர், அவங்கள வந்துட்டு இடம் பார்த்துக்கிட்டாங்க, அவங்கள வந்துட்டு மக்களை வந்துட்டு நீங்கள் நெருங்கி சாகுங்கன்னு சொன்னாங்க இல்லையே. அது வந்து அதான் சொல்லணும், இழிச்ச வாயம் பேரில் தான் எல்லாமே வந்துட்டு நம்ம வந்து கேஸ் போடுவோம். சட்டத்தின் முன் அனைவரும் சம்மன்னு சொல்லிட்டு இவங்க எஃப்ஐஆர் போட்டாங்க. எஃப்ஐஆர் போட்ட பிறகு ஐயோ நம்மளை அரெஸ்ட், அடுத்து என்ன பண்ணுவாங்க? அடுத்த கட்ட நடவடிக்கை அரெஸ்ட்டு. அந்த அரெஸ்ட்டுக்காக அவங்க பயந்து ஓடி நான் குற்றவாளி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்ஜாமீன் கேட்கறதுக்கு, அவங்க பக்கம் நியாயத்தை சொல்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இல்லையா? முன்ஜாமீன் ஒன்று இருக்குல்ல. ஒரு குற்றவாளின்னு எஃப்ஐஆர் போட்டாச்சுன்னா அடுத்த கட்டம் விசாரணை, புலன் விசாரணை, அடுத்த கட்டம் அரெஸ்ட்டு. ஏன்னா இது ஒரு கொலை நடந்திருக்குது இங்கே வந்துட்டு. அதாவது எப்படின்னா அது கல்பபிள் ஹோமிசைடு நாட் அமௌண்டிங் இன்டு மர்டர்னு வரும். அதாவது ஒரு இன்டென்ஷன் கிடையாது அங்கே சாவுக்கு. இவங்க நம்ம கொல்லணும்னு மக்களை வந்துட்டு அவங்க ஏற்பாடு பண்ணலை. ஆனால் வந்து அந்த மக்கள் வந்து இறந்து போனாலும் 302 தான். 302 நம்ம இப்போ வந்து 106 பிஎன்எஸ் ஆக்டில். அப்போ கொலை குற்றம் வந்துட்டு உடனே எஃப்ஐஆர் போட்டுருவாங்க. எஃப்ஐஆர் போட்டால் அதுக்கு வந்து ஈவன் மரண தண்டனையே தான். அந்த மரண தண்டனைக்கு உள்ள ஒரு எஃப்ஐஆரை போட்டுட்டு ஒரு செக்ஷனில் நீங்கள் தான் வந்துட்டு அந்த ஜனங்களை கொல்றதுக்கு காரணமாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு பயம் வராதா? நம்ம போய் எப்படி வந்துட்டு அரெஸ்ட் ஆகும்? நாங்கள் இல்லைங்க, அவங்க தான் பர்மிஷன் கொடுத்தாங்க, அவங்க தான் இடத்த காமிச்சாங்க, நாங்கள் எங்கள் பக்கம் நியாயத்தை சொல்கிறோம், நாங்கள் தவறு செய்யலைன்னு அவங்க அடுத்தது எங்கள் நீதித்துறைக்கு தான் போவாங்க. அது மாதிரி போய் நீதித்துறைக்கு போனாங்க. ஏன்னா அரெஸ்ட்டுக்கு அவங்க தலைமறைவாக இருந்து தான் அவங்க ஆன்டிசிபேட்டர் பெயில் எடுக்க முடியும். அவங்க நேராக வந்தால் நிச்சயமாக போலீஸ் அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க. அது காக்னசபிள் அஃபென்ஸு. ஓகே மேம், இந்த கைது நடவடிக்கை விஜய் மேலே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல சென்ட்ரல் அளவுக்கு கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடக்கப்பட்டதாகவும் திரு ராகுல் காந்தி அவர்கள் கூட ஃபோனில் எல்லாம் பேசியிருக்காங்க. இந்த ஒரு காரணங்களாக இருக்கலாமா? ஆளுங்கட்சி இல்லை காங்கிரஸ் கூட்டணியில் இருக்குது. ஒருவேளை ராகுல் காந்தி அவர்கள் ஃபோனில் தொலைபேசியில் பேசியிருக்காரு திரு விஜய் அவர்கள். எனக்கு ஊடகம் வாயிலாக நான் தெரிஞ்சது சிபிஐ வந்துட்டு விசாரணை வேணும், எனக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் விசாரணை பண்ணால் எனக்கு வந்துட்டு நியாயம் கிடைக்காது. ஏன்னா முதலமைச்சரோட கண்ட்ரோலில் தான் வருது. ஈவன் சிபிசிஐடியாக இருந்தாலும் இப்போ எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஐஜி தலைமையில். இப்போ வந்துட்டு 1 மேன் கமிஷன் இப்போ ஒரு சிங்கிள் நீதிபதி தலைமையில் போட்டிருக்காங்க. இது எல்லாமே வந்துட்டு எங்களை ஆல்ரெடி போலீஸ் எஃப்ஐஆர் போட்டு குற்றம் சாட்டிட்டாங்க, நாங்கள் தான் குற்றவாளின்னு சொல்லிட்டு. அதுக்கு பிறகு எனக்கு எப்படி நியாயம் கிடைக்கும் இங்கே? அதனால் எனக்கு சிபிஐ என்கொயரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு போல் இருக்கு. அதனால் ஒருவேளை மத்திய அரசோட வந்து அவங்க தொடர்பில் இருக்காங்க, ஏன்னா பிஜேபி கவர்மெண்ட் அவருக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். மித்தபடி அவர் என்ன பேசுனார், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் யாரோட என்ன பேசுகிறாருங்கிறது நமக்கு எப்படி தெரியும்? ஓகே மேம், இப்போ நீங்கள் விஜய் அவர்கள் இருக்கிறாங்க, கைது நடவடிக்கை எடுக்கலை, அரசு பிரச்சனை இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் சிபிசிஐடி அந்த வழக்கு கேட்குறாங்க, அது எல்லாமே ஓகே மேம். 41 பேர் இறந்துருக்காங்க, அவங்கள போய் சந்திக்கணுமா வேண்டாமா? விஜய் சந்திக்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு விஜய் வீட்டில் தான் வந்துட்டு சாவு நடந்திருக்குது. ஏன்னா விஜய்க்கு யார் ஆறுதல் சொல்கிறது? விஜயோட விஜய் தான் எத்தனை நாளாக இருந்தாலும் என்ன. இப்போ ஒரு தாய் வந்துட்டு 3 நாள் ஆறுதல் ஓகே, இல்லை 16வது நாள் வரப்போகுது. கரெக்டுங்க. விஜய்க்கு வந்துட்டு எத்தனை நாள் இல்லை, யாருக்கு போய் அவர் ஆறுதல் சொல்லுவார்? அந்த அப்பா அம்மாவுக்கு போய் நான் வந்ததுனால தான் உங்கள் பிள்ளை செத்து போச்சு, நீங்கள் ஆறுதலாக இருங்கன்னு சொல்லுவாரா? அவருக்கு எவ்வளோ வேதனை இருக்கும் அதில் சொல்லுங்கள். இப்போ நம்ம வீட்டில் ஒரு சாவு நடந்துருச்சுன்னா அவர் ஏற்கனவே அவங்க தங்கச்சி இறந்ததுக்காக இன்னும் அழுதுட்டு உட்காந்துருக்காரு. அந்த குழந்தைங்க பார்க்க வந்த குழந்தைங்க, அவர் அந்த மாதிரி ஒரு நடிகர் இல்லையே. இப்போ குழந்தைங்களை நேசிக்கக்கூடிய ஒரு மனுஷன். இப்போ நேரு வந்து மாமா
அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றோம். நம்ம நேரு மாமான்னு சொல்லிட்டு நவம்பர் அந்த 14ஆம் தேதி குழந்தைகள் தினமாக கொண்டாடுறோம். அதை மாதிரி குழந்தைகள் தானே இறந்துருக்காங்க, அந்த குழந்தைகள் தானே அவர் பார்க்க வருவாங்க. நம்ம எங்கே வேணாலும் பாருங்களேன், விஜய் 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 அண்ணான்னு கத்துதுங்க, விஜய் விஜய்னு சின்ன பசங்க கத்துதுங்க. அந்த பக்கம் அந்த குரல் எங்கே வந்தாலும் திரும்பி அவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன பசங்களுக்கு அவங்க ஒரு ஆக்ஷன் பண்ணி அந்த பசங்களை சந்தோஷப்படுத்துறாரு. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இத்தனை குழந்தைங்க இறந்து போனால் அந்த மனுஷனுக்கு எவ்வளோ வேதனை இருக்கும். அவங்க யாருக்கு போய் யாருக்கு கண்டிப்பாக மனசு உடைஞ்சிருக்கும். ஏன்னா 41 பேர் அப்படிங்கிறது நம்ம பிரச்சாரத்தில் நடந்தது அப்படிங்கிறப்ப யாரா இருந்தாலும் இருக்கும். போய் பார்க்கல அப்படிங்கிறதுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. நான் ஊடகம் வாயிலா அவர் வந்துட்டு அந்த 20 லட்சம் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. கவர்மெண்ட் கொடுத்ததை விட ஜாஸ்தி 2 மடங்கு கொடுத்துருக்காரு. அது 2 மடங்கு ஜாஸ்தினாலுமே ஒரு உயிருக்கு ஒப்பாது இல்ல மேம்? இல்லைங்க, நீங்க அப்படி பேசாதீங்க. உயிர் போயிடுச்சு. இப்போ 200 கோடி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. சம்பாத்தியத்துல அவர் கொடுக்கணும்னு அவசியம் உச்ச நடிகர். உங்களுக்கு நான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை படிச்சு காமிச்சாதான் புரியும். இவங்க கிட்ட காசு இருக்கு. இல்ல நான் உங்களுக்கு இல்ல நார்மலா சட்டம் இல்ல சட்டம் நான் சொல்றேன். எப்படி 20 லட்சம் ரூபாங்கிறது அவரோட சொந்த உழைப்பு. இல்ல அவர் யாரு கொடுக்கணும், அவர் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. இப்ப யாரு கொடுக்கணுங்கிறது சட்டத்துல நான் சொல்லுது, அதை நான் உங்களுக்கு படிச்சு காமிக்கிறேன். விஜய் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. இல்ல மேம், அவரோட ஒரு மனசுக்காக கொடுத்திருக்காங்க. மனசு இல்லங்க, அது யாரால வந்து தப்பு, அது யாரால வந்து தப்பு? அதுக்கு அரசு அறிவிச்சிருக்காங்க. அரசு அறிவிக்கிறாங்கன்னா அவங்க ஒரு கடமை. அது நான் இப்போ படிக்கிறேன். ஒரு பாருங்க, குழந்தை மீது தாக்குதல். இந்த இடத்துல பாருங்க, குழந்தைக்கு ஏற்பட்ட காயங்கள் காரணமாக குழந்தை இறந்து விட்டது. தில்லி நிர்வாகத்திடமிருந்து யார் பொறுப்பு, அவங்கள்ட்ட தான் கலெக்ஷன் பண்ணி கொடுக்கணும். அந்த குழந்தையின் தாய் இழப்பீடு பெறுவதற்கு உரிமையுடையவள் என்று தீர்ப்பிடப்பட்டது. அந்த இழப்பீட்டில் பின்வருவன அடங்கும்: மனவேதனைக்காக ஆறுதல் தொகை, வேதனை மற்றும் அவமதிப்புக்கான ஆறுதல் தொகை, உரிமை இழப்புக்கான இழப்பீடுகள், மரணத்திற்கான இழப்பீடு. இத்தனையும் வந்துட்டு கொடுத்தாகணும். அது வந்து கவர்மெண்ட் தான் கொடுக்கணும். விஜய் வந்து கொடுக்கணும் அவசியமே கிடையாது. ஏன்னா இல்ல அவரு அப்ப இருந்தாலும் வந்துட்டு மனிதாபிமானத்தோட அவர், ஏன்னா இந்த சாவுக்கு வந்துட்டு யாரு காரணம்னு சொல்லிட்டு அது புலன் விசாரணையில தான் தெரியும். அப்போ அப்படி இருந்தும் அவர் அனௌன்ஸ் பண்றாரு, ஏன் மக்கள் இறந்து போனாங்க, என்ன பார்க்க வந்தவங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு அனௌன்ஸ் பண்றது பெரிய மனசு தான். அது மனவேதனையிலனாலுமே அந்த ஒரு வீடியோ விட்டுருந்தாங்கல்ல என்ன, அது என்ன, அது நான் வீடியோவில் ஃபீலிங்காக 41 பேர் இறந்துருக்காங்க, எனக்கு ரொம்ப மனவேதனையாக இருக்குது, அதில் நானும் ஒரு காரணமாக இருந்திருக்கலாம், என்னுடைய பிரச்சாரமும் ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு வேர்டு கூட அதில் இடம்பெறல. என்ன சிஎம் சார், என்னை தொடுறீங்களா, என்னை தாண்டி தொடுங்க என் மக்களை. இது ஒரு பட வசனம் மாதிரி இல்லையா மேம்? அது உண்மைதான். அவருக்கு தகுதியான இடம் இருங்க. அவர் ஒரு கட்சி தலைவர், ஒரு கட்சி ஆறுதல் சொன்னாரு அவரு. நான் அதுக்காக மனவேதனையோட தான் இருக்கிறேன்னு சொன்னாரு. அது இப்போ வேற என்ன சொல்லணும், அழுது அப்படியே காமிக்கணுமா? கல்வி அமைச்சர் மாதிரி அப்படியே ஊன்னு அழுவார் அவரு. அந்த மனுஷன் வந்துட்டு எண்ணத்தோடு ஏன் சொல்கிறாரு, எனக்கு ஒரு சரியான இடம் கொடுத்துருந்தா நான் வந்துட்டு நல்லா அமைதியாக பிரச்சாரம் பண்ணியிருப்பேனே, இந்த மக்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்காதே. என்ன சிஎம் சார், நான் எதிர்கட்சியில் இருந்து நான் உங்களை விமர்சிக்கிறேன்னு ஒரு வேளை எனக்கு இப்படிப்பட்ட ஒரு இடத்த கொடுத்துட்டிங்களா, இந்த மக்களோட இப்படி சாவுக்கு வந்து காரணமாக இருந்துட்டிங்களான்ட்டு அவங்கள பார்த்து கேட்குறாரு. ஏன்னா இதே ஆளுங்கட்சி கூட்டம் வைக்கும்போது அவங்க சரியான இடத்த கொடுக்குறாங்க, போலீஸு கம்மாயில் நிற்கிறாங்க, ரோட்டில் நிற்கிறாங்க, ஆளே இல்லாத இடத்துல நிற்கிறாங்க. அதை நான் குறையே சொல்லவே இல்லை. இப்போ நாங்களும் நின்றுருக்கோம். இப்போ வந்துட்டு சிஎம் போகும்போது அவருக்கு ஒரு ஸ்கேல் ஆஃப் பந்தோபஸ்து இருக்குது. கான்வாய் போகும்போது ஒரு மாடு குறுக்கு ஓடிடும், ஏதாவது ஒரு நாய் எது வேணாலும் குறுக்க போயிடும். அதனால் ஆள் இல்லாத இடத்துல கூட போலீஸ் நம்ம போட்டு தான் நிற்கிறோம். சிஎம் கான்வாய் வரும்பொழுது அவருக்கு கான்வாய் கூட இல்லை, அவங்க மக்கள் வராங்க, அவங்க பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க ரசிகர்கள் கூட. அவருக்கு நம்ம ரூட் பந்தோபஸ்து கூட கொடுக்க வேண்டாம். அந்த மக்களுக்கு ஓட்டு போடுற மக்களுக்கு பந்தோபஸ்து கொடுத்துருக்கணும்ல, ஓட்டு போடுற மக்கள் நிற்கிறதுக்கு இடம் கொடுத்துருக்கணும்ல. ஒரு தண்ணி கொடுத்தீங்களான்னு அந்த போலீஸ் கேட்கலாம்ல. இப்போ நாங்கள் தண்ணி வந்துட்டு இல்லாத தவிக்கும் போது உடனே அந்த ஆர்கனைசர்கிட்ட சொல்லி தண்ணி கொண்டாந்து ஊற்று, மக்கள் தவிக்கிறாங்கன்னு சொல்லுவோம்ல பந்தோபஸ்து பார்க்கும்போது. அந்த மனிதாபிமானம் கூட இருக்காதா? அங்கே மக்கள் தானே நம்ம. இப்போ மினிஸ்டர் அங்கே போனார்ல, எப்படிப்பா நடக்குது, இவ்வளோ மக்கள் நம்ம எனக்கு ஓட்டு போட்ட மக்கள் என்னப்பா அப்படி குமிஞ்சு போயிருக்காங்களே, அங்கே என்னப்பா நடக்குதுன்னு ஒரு 4 பேர் அவங்க கட்சிக்காரங்களை விட்டு கூட அனுப்பி அவர் பார்க்க வைக்க முடியாதா? உங்கள் மக்கள் தானே, உங்களுக்கு ஓட்டு போட்டு விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க. டிவிக்கு இந்த மக்களுக்கு வந்துட்டா உடனே வீட்டுக்கழக மெம்பர் போய் அங்கே வேலை செய்ய முடியாது, ஏன்னா மக்கள் கோவத்தில் இருக்கலாம் அப்படிங்கிறப்ப அவங்க கட்சிக்காரங்க போய் செஞ்சு அதில் செய்யலாம்ல. அப்போ அந்த மனிதாபிமானமே கிடையாதா? விஜய்க்கு வந்துட்டு பார்க்க வந்துட்டாங்கன்னா உடனே வந்துட்டு எல்லாரும் விஜய்க்கு ஓட்டு போட்டாங்களா? எலெக்ஷனில் தானே உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஏன் அவசரப்படுறீங்க? முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு ஓட்டு போட்டவங்க தானே, கட்சி தானே. நீங்கள் இன்னைக்கு அவங்க ஓட்டில் தானே உட்காந்துருக்கிறீங்க அந்த பதவியில்.
அந்த மக்கள் உங்கள் மக்கள் தானே. எல்லார் மேலேயுமே தவறுகள் இருக்க தான் செய்யுது. அரசு மேலே இருக்குது, விஜய் அவர்கள் மேலே இருக்குது, காவல்துறை மேலே இருக்குது, அதிகாரிகள் மேலே இருக்குது, இடம் கொடுத்தவங்க மேலே இருக்குது, டிவிக்கு தொண்டர்கள் மேலே இருக்குது, எல்லாமே ஓகே மேம். இதற்கு இவ்வளோ பெரிய சம்பவத்துக்கு அடுத்து தமிழக வெற்றி கழகம் கட்சிங்கிறது என்ன நிலைப்பாடு எடுக்கும்? என்ன நிலைப்பாடுன்னு சொன்னால் இது எல்லாம் அவங்களுக்கு ஒரு படிப்பினை. ஏன்னா இதை விட பெரிய இடம் கொடுங்கன்னு கேட்பாங்க. இன்னும் நல்ல தலைவர்கள் வந்து இரண்டாம் கட்ட தலைவர்கள் அதிகமான பேர். ஏன்னா இப்போ ஒரு 4 பேரை வச்சுக்கிட்டு தான் அவங்க சஜஷனில் தான் அவங்க சொல்கிறது தான் வந்து இவர் கேட்டுட்டு இருந்தார் இதுவரையும். இவங்க டிவிக்கே இனிமேல் சரி பண்ணுறதுக்கு 41 உயிர் தேவைப்படுது. 41 உயிர் கொண்ட பிறகு நான் அனுபவம் வந்துருது, எனக்கு கட்சி அனுபவம்னு சொல்லிட்டு போனாரா விஜய்? இல்லை, இதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி நடவடிக்கை. இந்த மாதிரி என்ன இப்போ நீங்கள் அதுதானே கேட்குறீங்க. இப்போ இதுக்கு பிறகு டிவிக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாரும் நமக்கும் ஒரு அனுபவம் தான், ஒரு தோல்வி வரும்போது தான் அடுத்து நம்மளும் அதை புரிஞ்சுக்கிறோம். அனுபவம் தான் வந்து பாடம். அது எந்த பாடத்துலையும் சொல்லித்தரவே முடியாது. அனுபவங்கிறது பெரிய ஒரு பாடம். அது நம்ம அனுபவிக்கும் போது, அது கான்த்ரூ அந்த வேதனையை அனுபவிக்கும் போது தான் அது தெரியும். அதனால் விஜய் வந்துட்டு 41 பேர் இறப்பாங்க, நான் பாடம் கற்றுக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கவே இல்லை. அவர் என்ன சொல்கிறாரு பேசும்போது கூட, இந்த மாதிரி ஒரு வேதனையை என் வாழ்க்கையில் நான் பார்த்ததே கிடையாதுன்னு தானே சொன்னார். அப்போ வந்துட்டு அது தெரியுதா? அவர் இதுவரையும் 41 பேர் இப்போ இந்த மாதிரி தன்னோட கட்சிக்காரங்க இல்லை இறந்து பார்த்துருக்காரா? இல்லையே. இப்போ தானே புதுசாக கட்சி தொடங்குறாரு. அவர் ஒரு அனுபவம் இல்லாத நம்மளாட்டும் ஒரு சிவிலியன் தானே அவர் ஒரு கட்சி தொடங்குறாருன்னு சொன்னால், அவருக்கு இந்த மாதிரி ஒரு இழப்பு வரும்போது தன்னுடைய மீட்டிங்கில் அது எவ்வளோ பெரிய வேதனை கொடுக்கும் அவருக்கு. அவரும் மனிதன் தானே. அதனால் வந்துட்டு இனிமே தான் கற்றுக்க போகிறாரான்னா இனிமே தான் கற்றுப்பார். இந்த மாதிரி கூட்டம் வரக்கூடாது, இந்த கூட்டம் வந்தால் நம்ம என்ன பண்ணணும், சூழ்ச்சிகள் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே தெரிய இருக்கலாமே. ஏன்னா இருக்கக்கூடாதுன்னு என்ன இருக்குது? வேறு மாற்று கட்சிக்காரங்க கூட விஜய் பிடிக்காதவங்க அந்த துண்டை போட்டுக்கிட்டு அதான் முதுகில் கிழிச்சாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த விஷவாயு ஏதோ முகத்தில் அடித்தாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அது போஸ்ட்மார்ட்டத்தில் தான் தெரியும். அதுவும் போஸ்ட்மார்ட்டத்தில் அது எரிச்சாங்களா போச்சாங்களான்னு தெரியல. ஒருவேளை புதைச்சிருந்தா அதை தோண்டி எடுத்து அதை வந்து நம்ம மறுபடியும் வந்து அந்த இது சொல்லுவாங்க என்னென்னா மறுபடியும் ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்ணலாம். சொன்ன மாதிரி நிறைய குளறுபடிகள் மேம். அங்கே ஒரே நாள் நைட்லேயே அது எதுக்கு அவ்வளோ அவசியம் கிடையாது. அவ்வளோ பேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு. அதனால கிட்டத்தட்ட அடுத்த நாள் மதியத்துக்குள்ள அவ்வளோ பாடி அவங்க வீட்டில் ஒப்படைச்சிட்டு அதே மாதிரி ஒப்படைச்சிட்டாங்க. அதே மாதிரி விஷவாயுன்னு சொல்லும் போது அது அடுத்து ஒரு சிபிஐ ஒரு என்கொயரி வரும்பொழுது கூட அந்த பணத்தை தோண்டி எடுத்து மறுபடியும் ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்ணால் கண்டுபிடிக்கலாம். ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் வச்சு எரிச்சிட்டாங்கன்னா அதை கண்டுபிடிக்கவே முடியாது. எவ்வளவு வந்துட்டு அவசரம்னு எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சுட்டு எல்லாம் விஜய் தான் தப்பு அப்படின்னு சொன்னால் எந்த விதத்தில் அது நியாயம்? ஒரு மனிதன் மேலே இவ்வளோ பெரிய பழியை நம்ம போடவே கூடாது. எல்லாரும் தானே காரணம். அவர் தனியாக வந்தாரா இல்லை அவர் தனியாகவே வந்துட்டு நீங்கள் வேணான்னு சொல்கிற இடத்துல வந்து அவர் கூட்டம் போட்டாரா? உங்கள்கிட்ட தானே கேட்டார், நீங்கள் தானே அனுமதி கொடுத்தீங்க, நீங்கள் தானே போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தீங்க. அப்போ அந்த போலீஸ் பாதுகாப்பில் மக்கள் இவ்வளோ பேர் இறக்குறதுக்கு நம்மளும் ஒரு காரணமாக இல்லையா? இப்போ ராஜீவ்காந்தி பாம்பிளாஸில் ஏதோ நான் இருந்துட்டு அடிபட்டுட்டேன், இன்றைக்கும் வந்துட்டு நான் ஐ விட்னஸாக இருக்கிறேன். அதில் இன்றைக்கும் எனக்கு கொலை மிரட்டல் விடுறாங்க, எல்லாமே பண்ணிக்கிட்டு தானே இருக்காங்க சாட்சி சொன்னால். அப்போ அந்த மாதிரி தானே அந்த மக்களும். இந்த அல்டிமேட்லி இவங்க வாழறதுக்கு இவங்க யாரை வேணாலும் கொல்லுவாங்க, எப்படி வேணாலும். அது வந்து ஆட்சியாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த போலீஸ் துறை மரியாதை இந்த மக்களுக்கு கொடுக்கலாம்ல. அவங்களோட வரி பணத்தில் தான் நமக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, நேரடியாக யார் அவங்கள அட்டாக் பண்ணுறாங்களோ. இன்றைக்கி எதிர்கட்சி தலைவருக்கு அந்த மரியாதை கிடையாது. நேற்றுக்கு அவர் எடப்பாடி வந்து சிஎம்மாக இருக்கும்போது அவருக்கு இருந்த மரியாதை இப்போ ப்ரெசன்ட் சிஎம்க்கு கிடையாது. அவங்க யார் அதிகாரத்தில் இருக்காங்களோ அவங்கள மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அந்த அதிகாரத்தை கொடுத்தது யார்? மக்கள் தானே. இந்த ஒரு மக்கள் இறந்தாலும் இந்த ஆட்சிக்கு தானே கெட்ட பேர். அதை இவங்க நினைக்கவே இல்லையே. இந்த காவல்துறையாக இருந்தாலும் இந்த ஆட்சிக்கு கெட்ட பேர் வருதுன்னா அது வந்துட்டு நீங்கள் வந்து மக்களுக்கு வந்துட்டு நீங்கள் நல்ல பாதுகாப்பு கொடுத்தா சக்ஸஸ்ஃபுல்லாக பத்தோஸ் முடிச்சிட்டோன்னா கவர்மெண்ட்டுக்கு தானே நல்ல பேர். விஜய்க்கு நாங்கள் வந்து எதிர்கட்சியாக இருந்தாலும் நாங்கள் அவங்கள அனுமதித்தோம், நாங்கள் பாதுகாப்பு கொடுத்தோம், என் போலீஸ் துறை எந்த குறையும் சொல்ல முடியாது அப்படின்னு மாறு தட்டிக்கலாமே நம்ம. அது இல்லாமல் போயிடுச்சு மேம். இப்போ கரூர் பிரச்சாரத்தின் போது கூட அவர் விஜய் அவர்களோட வாகனம் போய்கிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்ப ஒரு எதிர்கட்சிக்காரங்க என்ன குற்றம் சொல்கிறாங்கன்னா, வண்டி பின்னாடி போகுது, அவங்களே தொண்டர்களை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்றாங்க. அப்போ வண்டி பின்னாடியே போயிட்டு இருக்கும்போது 2 வண்டிகள் கீழே விழுது, அதுக்கும் காரணம் விஜய் அவர்கள் தான் அப்படின்ட்டு சமூக தலைவர்களில் போகிற அதிகாரி ஒருவர் பேசுனது கூட நடவடிக்கை. இது எப்படி மேம் பார்க்குறீங்க? அதாவது இதுவும் போலீஸோட வேலை தான். இப்போது ஒரு ரேஸ் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை போலீஸ் நம்மளை கேஸ் போடுறாங்கல்ல, அது மாதிரி ஒரு வாகனத்தை வந்துட்டு ஃபாலோ பண்ணும்பொழுது அது விஜய் ஃபேனாக இருந்தாலும் சரி, அது வந்துட்டு எய்த்தா மாதிரி ஒரு வண்டி வந்து அதில் இந்த விஜய் ஃபேன்ஸ் அடிபட்டாலும்
அந்த வாகனத்து மேலே தானே கேஸ் போடுறோம் நம்ம. ரேஷன் நெக்லிஜென்ட் ஆக்ட்னு போடுவாங்க கவனக்குறைவாக. அப்போது இந்த மக்களோட உயிருக்கு பாதுகாப்பு அந்த காவல்துறை அங்கேயே தடுத்து நிறுத்திருக்கணும். நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடாது, அவங்க வண்டி என்ன ஸ்பீடாக போகும் அந்த ஃபாலோ பண்ணி இந்த 2 வீலர் வந்துட்டு போக முடியாது, அப்படியே போனாலும் விபத்து வரும், அது வந்து ஃபஸ்ட்டு போலீஸ் தடுத்துருக்கணும். அப்படியே இருந்தாலும் இப்போ விஜய் சார் சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்களே. விஜய் வந்துட்டு வர வேணான்னு தான் சொல்கிறாங்க. ஒவ்வொரு மீட்டிங்லேயும் நண்பா அப்படி ஏறாதீங்க மரத்துலன்னு சொல்கிறாரு, அதே மாதிரி என்னோட வராதிங்க ஃபாலோ பண்ணாதீங்கன்னு சொல்கிறாரு. அவர் சொல்ல தான் முடியும். அவர் இறங்கி ஒவ்வொருத்தராக தடுத்து நிறுத்தி போங்கன்னு சொல்லிட்டு குச்சி வச்சு அடிக்க முடியுமா? என் சின்ன பசங்களா அவங்க ஃபேன்ஸு அவரை ஃபாலோ பண்ணி போகணும் அப்படின்னு வராங்க. ஏன் போலீஸ் ஒரு முன்னாடி ஒரு வண்டி பின்னாடி ஒரு வண்டி அந்த ஏரியாவில் இல்லையா? ஒரு பைலட் எஸ்கார்டுன்னு நம்ம போடுறோம்ல, அட்லீஸ்ட் மக்களுக்காக போடுங்க. நீங்கள் பின்னாடி முன்னாடியும் போனால் அவங்க வரவே மாட்டாங்களே. அவங்க முன்னாடியே போயிடுவாங்க, இல்லை வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஃபாலோ பண்ணாமல் அப்படியே போயிடுவாங்க திரும்ப. அது போலீஸ் நடக்கணும், நம்ம வேடிக்கை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்க ஃபேன்ஸு தானே, ஒன்றும் வராது அப்படின்னு ஒரு அலட்சியம் காவல்துறை அப்படி நினைக்கிறதுனால ஒரு அலட்சியம். அதே மாதிரி வந்துட்டு இப்போ விழுந்ததுக்காக வந்துட்டு இப்போ நம்ம நீதிபதி சொல்லியிருக்கிறாங்க விஜயோட வாகனத்தின் மீது கேஸ் போடணும் நீங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அந்த டிரைவரை அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க போல். ஆனால் என்னை பொறுத்தவரையும் வந்து விஜய் வந்து சைடில் தான் வராங்க அவங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய வாகனத்தில் அந்த டிரைவருக்கு வந்துட்டு தெரியாது. இப்போ இந்த செக்ஷன் படி பார்த்தா இப்போது விஜயோட வண்டி அது சொல்கிறாங்க இந்த 281 செக்ஷனில் ஒரு பொது பாதையில் முரட்டுத்தனமாக வாகனத்தை ஓட்டுதல் அல்லது சவாரி செய்தல். அவர் வந்துட்டு ரொம்ப ஸ்பீடாக வந்துட்டு போகல, விஜய் வச்சுட்டு மக்கள் இருக்காங்கன்னு மெதுவாக தான் போயிட்டுருக்கிறாரு. மனித உயிருக்கு ஆபத்து உண்டாகும் விதமாக அல்லது காயம் விளைவிக்கும் அல்லது வகையில் அல்லது கேடு அநேகமாக விளைவிக்கக்கூடிய அத்தகைய வகையில் பொது பாதை ஒன்றில் வாகனத்தை முரட்டுத்தனமாக அல்லது கவனமின்றி ஓட்டுகிற ஒருவர் 6 மாதங்கள் வரை ஒரு கால அளவுக்கு சிறை தண்டனையோ 1000 ரூபாய் அபராதமோ அல்லது 2மோ விதித்து தண்டிக்கப்படுதல். அதே மாதிரி 125 சொல்லியிருக்கிறாங்க, செக்ஷன் 125 பிஎன்எஸ் ஆக்டில் சொல்லியிருக்காங்க. என்னென்னா இது ஏற்கனவே நாங்கள் வந்துட்டு அப்படி தான் கேஸ் போடுவோம். இப்போ ரேஷன் நெக்லிஜென்ட் ஆக்ட்னு சொல்லிட்டு நாங்கள் ஐபிசி செக்ஷன் இருக்கும்போது 279 337 நாங்கள் கேஸ் போடுவோம். அதை தான் இப்போ பிஎன்எஸ் ஆக்டில் சொல்கிறாங்க. உயிருக்கு அல்லது மற்றவர்களின் உடற்பாதுகாப்பிற்கு அபாயம் விளைவிக்கிற செயல், அது செக்ஷன் 125 பிஎன்எஸ் ஆக்டில் சொல்லியிருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, மனித உயிருக்கு அல்லது மற்றவர் உயிர்களின் உடற்பாதுகாப்பிற்கு அபாயம் ஏற்படும்படி முரட்டுத்தனமாக அல்லது கவனமின்றி எதையேனும் செய்கிற ஒருவர் 3 மாதங்கள் வரை சிறை தண்டனையோ அல்லது 2500 ரூபாய் வரை அபராதமோ அல்லது 2மோ விதித்து தண்டிக்கப்படுதல் வேண்டும். காயம் விளைவிக்கப்பட்டிருக்கும் போது 6 மாதங்கள் வரையில் நீடிக்கக்கூடிய ஒரு கால அளவுக்கு சிறை தண்டனை அல்லது 5000 ரூபாய் வரையில் அபராதம் அல்லது 2ம் விதித்து தண்டித்தல் வேண்டும். கொடுங்காயம் விளைவிக்கப்பட்டிருக்கும் போது 3 வருடங்கள் கால அளவுக்கு சிறை தண்டனை அல்லது 10,000 ரூபாய் வரை அபராதம் அல்லது 2 விதித்து தண்டித்தல் வேண்டும். இந்த அபாயகரமாக ரேஷன் நெக்லிஜென்ட் ஆக்ட் கவனக்குறைவாகவும் வேகமாகவும் வாகனத்தை செலுத்தி ஒருவருக்கு காயத்தையோ இந்த மாதிரி வந்து காயத்தை உண்டு பண்ணினாலும் இல்லை வந்து அவருக்கு கொடுங்காயம் உண்டு பண்ணினாலும் அது இந்த சட்டப்படி தப்புன்னு சொல்கிறாங்க. சட்டப்படி நடவடிக்கை எடுத்திருக்கணும், காவல்துறை எடுத்திருக்கணும். அந்த வாகன பிரச்சாரம் பின்னாடி வரும் எடுத்தா உடனே தமிழக வெற்றி கழகத்தில் உள்ளவங்களே சொல்ல மாட்டீங்களா, எங்களை நசுக்க பார்க்குறீங்க, இல்லை எங்களை அடிக்க பார்க்குறீங்க அப்படின்ட்டு, எங்களோட தொண்டர்களை தொடர்றதுக்கு யார் நீங்க? இல்லை இதெல்லாம் வந்து இது கட்சி மூலமாக தானே நேராக வந்து அடிக்கும்போது தான் அவருடைய கண் பார்வை எங்கே இருக்குது. இப்போ பெரிய வாகனத்தில் அது பெருசாக இருக்குது, அவர் வந்து நேரு தான் பார்த்து ஓட்டுவார் டிரைவர். இப்போ சைடில் வந்துட்டு சைடில் வெஹிக்கிள் பெரிய வண்டி, ஏன்னா நான் டிரைவர் சைடில் வெஹிக்கிள் வருதானே பார்க்க முடியும். அந்த பெரிய வண்டியில் இப்போ சின்ன வண்டியில் கூட கீழே பைக்கில் அவர் அந்த அளவுக்கு அந்த வீல் பக்கத்தில் வரவங்களே அவருக்கு தெரியாது. ரெண்டாவது அந்த ஃபர்ஸ்ட் வீல் கடந்துருச்சு, சைடில் தான் வந்து அந்த அவசரத்தில் அவங்க 2 பேரும் மோதி நல்ல வேளை அந்த பக்கம் விழுந்துடுறாங்க. ஒருவேளை சின்ன பக்கம் விழுந்துருந்தா அடுத்த பின்னாடி டயர் வந்து ஏறி இருக்கும். அப்போ அந்த அவங்க வந்து காயம் இருந்துச்சு, சிலது மைனர் இன்ஜுரிஸ் இருக்கும் போல் இருக்கு, அவங்க எழுந்து போயிட்டு இருப்பாங்க. ஆனால் இதில் வந்து இப்போ டிரைவரை வந்து போடணும்னு சொன்னால் டிரைவர் அஜாக்கிரதையாகவும் கவனக்குறைவாகவும் அதிவேகமாகவும் வண்டி ஓட்டினா தான் நீங்கள் வந்துட்டு போடலாம். அது ரெண்டாவது சைடில் வந்து விழுறாங்க. இப்போ ஏன்னா இதுலேயே நீங்கள் ஒரு குற்றச்சாட்டு எய்த்த மாதிரி வரல, டிரைவருக்கு கூட கீழே இருக்கிறது தெரியல. பஸ்ஸோட அந்த அகலம் அந்த பெரிய இதே இப்போ கேஸில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுவே சந்தேகத்துக்குரியது தானே இருக்குது. வண்டியோட அகலமாக இருக்கும். என்னோட அனுபவத்தில் நானும் கான்வாய்லாம் டியூட்டி பண்ணியிருக்கிறேன். கான்வாயில் வேகமாக போய் மாடெல்லாம் குறுக்க வந்து அதில் ஆக்சிடெண்ட் ஆகிட்டு
அதில் அவங்க பிஎல்லாம் செத்து போயிருக்கிற ஏன் பிஎல்லாம் செத்து போயிருக்கிறாங்க வேறு கவர்மெண்ட்டில். இவங்க கவர்மெண்ட்டில் தான், இவங்க கவர்மெண்ட்லேயே இதே ஈசிஆரில் நம்ம நிறைய வாகனம் போயிட்டு பின்னாடி வந்துட்டு ஃபாலோ பண்ணி போவாங்க. நல்ல ஸ்பீடில் போகும்போது அந்த எஸ்கார்டு வண்டி, அது பைலட் வண்டியில் எஸ்கார்டு வண்டி, சாரி பைலட் வண்டி முன்னாடி போகும்போது மாடு குறுக்க வந்து பைலட் வண்டியில் இருந்த அந்த மினிஸ்டரோட பிஏ செத்து போயிட்டாரு. அவங்களோட பிஎஸ்ஓக்கெலாம் நிறைய பேர் வந்து அடிபட்டு அவ்வளோ வந்து சிவியர் இன்ஜுரிஸ் அவங்களுக்கெல்லாம். அந்த மாதிரிலாம் இருந்த கதைகள்லாம் இருக்குது, எனக்கே தெரியும் அந்த அனுபவம். அப்படி இருக்கும்போது விஜய் வண்டியில் வந்து ஒருத்தர் விழுந்துட்டதை மட்டும் நம்ம பேசுகிறோம் இல்லைங்களா? அப்போது அந்த மினிஸ்டர் வண்டியை வந்து ஓவர் ஸ்பீடு போட்டாங்களா? நீங்கள் ஓவராக ஸ்பீடு இப்போ எப்படி வருது மினிஸ்டரோட வாகனம்லாம், இப்போ சிஎம்மோட வாகனம்லாம் ஓவர் ஸ்பீடு கரெக்டுங்களா? இப்போ ஒரு கான்வாய் வருதுன்னா அது எந்த கான்வாயாக இருந்தாலும் நீங்கள் கான்வாய் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ரோடு கிளியராக இருக்கான்னு அவ்வளோ ஸ்பீடாக போவாங்க. சாதாரண ஸ்பீடில் போக மாட்டாங்க. நம்ம சிஎம் கான்வாய்னு உடனே வந்துட்டு கேஸ் போடுறோமா? நம்ம வந்து சிஎம் வெஹிக்கிள் நம்ம விட்டுறோம்ல, அப்போ மித்தவங்க வண்டினா நம்ம ஓவர் ஸ்பீடு போடுறோம்ல. அப்போது அதே மாதிரி தான் இப்போ விஜய் வண்டியும் வந்துட்டு அவ்வளோ ஸ்பீடாக போச்சா எனக்கு அது தெரியல. ஆனால் சைடில் வரும்பொழுது நிச்சயமாக அவ்வளோ பெரிய வெஹிக்கிள்லேருந்து அந்த டிரைவர் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்காது. டிரைவர் மேலே குத்தம் கிடையாதுன்னு தான் நான் சொல்வேன். மேம், கரூர் சம்பவம் தொடர்பாக இப்போ நீதிபதியை விமர்சித்ததா முன்னாள் காவல்துறை அதிகாரியை கைது பண்ணியிருக்காங்க. அதை எப்படி மேம் பார்க்குறீங்க? ஒரு காவல்துறை அதிகாரி, முன்னாள் காவல்துறை இல்லை, அது உங்களுக்கு இப்போ நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் என்ன உரிமை ஒரு தனி மனிதனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இதுக்கு வந்து பதில் சொல்ல முடியும். இப்போது ஆர்டிக்கிள் வந்து 14 நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் மனுஷனுக்கு சமத்துவ உரிமை சொல்கிறாங்க. அதில் பாருங்கள், சட்டத்தின் முன் சமம், எந்த நபருக்கும் சட்டத்தின் முன் சம உரிமையையும் இந்திய நிலவரையில் சட்டத்தின் மூலம் சமமான பாதுகாப்பையும் அரசு மறுக்கக்கூடாது. ரைட் டு ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. The state shall not deny to any person equality before the law or the equal protection of the laws within the territory of India. அப்போ சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கும்போது சட்டம் எல்லாருக்கும் ஈக்குவல் தான். இப்போது நம்ம வரதராஜன் சார் வந்துட்டு நீதிபதி வந்துட்டு விமர்சித்துறங்கிறதுக்காக கைது செய்துட்டோம். அதே சமயத்தில் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி மேலே ஒரு வழக்கறிஞர் வந்துட்டு செருப்படுத்தி வீசுகிறாரு. அப்போ நீதிபதி என்ன சொல்கிறாரு? இதை பெருசுப்படுத்த வேணான்னு சொல்கிறாரு. அது மனிதாபிமானத்தில் சொல்லியிருப்பாரு. அப்போ வந்து மனிதாபிமானம் வந்து உச்ச நீதிமன்றம், அவர் தான் நீதித்துறைக்கே தலைவர், அவர் மேலே ஒருத்தர் செருப்படுத்தி வீசும்போது அப்போ நீதி வந்துட்டு இருக்கப்பட்டவங்களுக்கு ஒரு நீதி, இல்லாதவங்களுக்கு ஒரு நீதியா? இதே ஒரு தனிநபர் வந்துட்டு செருப்படுத்தி போய் வீசியிருக்கலாமா? உச்ச நீதிமன்றத்தில் விட்டுருவாங்களா? எத்தனை கேஸ் நீதிபதியும் சொல்லியிருப்பார் கேஸ் போட சொல்லி, அவனை விட்டுருப்பாங்களா அந்த காவல்துறை? அப்போ சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொன்னால் அப்போ வந்துட்டு தனித்தனி சட்டம், அப்போ அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சட்டம், அதே மாதிரி ஏழை எளியவங்களுக்கு ஒரு சட்டமா? இப்போ வரதராஜன் சார் நீதிபதியை தான் வந்துட்டு அவர் ஏதோ விமர்சித்தார். ஓகே, என்னென்னா இப்போ கரூர் சம்பவம் பெரிய இஷ்யூவாக போயிட்டு இருக்கும்போது சாதாரண மக்களுக்கு புரிதல் இல்லாமல் இருக்கும். அந்த டைமில் இவங்க நீதிபதியை விமர்சிக்கும் போது அவங்களும் கொஞ்சம் கண்ட்ரோல் மீறி போவாங்கல்ல பொதுமக்கள். இது தப்பா, அது தப்பாங்கிறது தேவையில்லாத கன்ஃபியூஷன் ஏற்படும். எல்லாருக்கும் கருத்து சுதந்திரம் இருக்குங்க, கன்ஃபியூஷன் ஏற்படாத அளவுக்கு பொதுமக்களுக்கு இல்லை நம்ம சொல்கிறதுனால புலன் விசாரணை வந்துட்டு அது மாறாது. ஏன்னா புலன் விசாரணைங்கிறது சாட்சியங்கள் அடிப்படையில் தான் வந்துட்டு யார் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் உறுதி செய்து தான் தண்டனை வழங்க போகுது. நம்ம கருத்து சுதந்திரம் ஒருவேளை இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு பேசுகிறதுக்கு நமக்கு உரிமை இருக்குது. இப்போது ஜட்ஜே சொல்கிறாங்க, நம்ம ஏன் 304A அப்படி போடல, ஹிட் அண்ட் ரன் கேஸ் ஏன் போடலை அப்படின்னு வந்துட்டு கேட்டார்னு வச்சுக்கோங்களேன். சட்டத்தில் என்ன சொல்லுது? ஹிட் அண்ட் ரன் அப்படின்னு சொன்னால் அடிச்சுட்டு ஒருத்தர் ஓடி போயிட்டு அந்த அடிப்பட்ட நபர் இறந்து போயிருக்கணும். இப்போ ரேஷன் நெக்லிஜென்ட் ஆக்டில் வந்துட்டு போடலாம், அது தப்பு இல்லை. வாகனத்தை ஓட்டிட்டு அவர் பார்க்காம போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம போடுறதுல தப்பு இல்லை. அது காரணம் சொல்வார் அவர். யார் குற்றம் சுமத்தப்பட்ட டிரைவர் வந்து காரணம் சொல்ல போகிறாரு. இந்த காரணத்துக்காக தான் என்னால் பார்க்க முடியல, பின்னால் வரவன் கூட அடிபட்டுருவான், சடனாக நிறுத்தினான். ஏன்னா ஸ்பீடில் போனாலும் வண்டி பின்னால் வரவன் டக்குன்னு அதை விட 4-5 பேர் அடிபட்டுருவான். அதனால் அதுவும் ரீசன் இருக்கும். அதே மாதிரி விஜய் எங்கே விட்டுட்டு ஓடலை, வண்டியை அங்கே தான் இருக்கிறாரு. அந்த டிரைவர் அங்கே கூட அரெஸ்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது ஹிட் அண்ட் ரனில் வராதுன்னு கூட அவர் சொல்லியிருக்கலாம் வரதராஜன் சார்.
அப்போ அது நீதித்துறை கமெண்ட் அடிக்கிறன்னு அர்த்தமா? இல்லையே. ஒருத்தன் செருப்பெடுத்து வீசுகிறான், அவன் வழக்கறிஞராக கூட இருக்கட்டும், அவன் சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஒரு நீதித்துறையோட அவர் தான் நீதிக்கே தலைவர் இந்தியாவுக்கு, அவரை போய் செருப்பெடுத்து வீசுகிறான்னா அவனை வந்து அவர் பெருந்தன்மையாக மன்னிச்சிட்டுன்னு சொல்லலாம். ஆனால் பார்க்கக்கூடிய மக்களுக்கு வந்துட்டு என்னடா நீதிபதி மேலே செருப்படுத்தி வீசுகிறான், அதை நம்ம வீசியிருந்தா நேரம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு மக்களுக்கு வந்துட்டு இந்த நீதித்துறை மேலே உள்ள நம்பிக்கை போய்டும்ல. அதுதானே. நீ யாராக இருந்தாலும் தனி மனுஷனுக்கு சம உரிமைன்னா எல்லாரும் கைது செய்யப்படணும். அதில் சட்டப்படி அது வழக்கறிஞராக இருந்தாலும் சரி, அது சாதாரண மனிதன், அதுதான் சட்டத்தின் முன் அனைவரும் சமம்னு. நீங்களே சட்டத்தை எழுதி வச்சுட்டு லா மேக்கர்ஸ் வந்து லா பிரேக்கர்ஸாக இருக்கக்கூடாதுல்ல. நீங்களே சட்டத்தை உருவாக்குவீங்க, நீங்களே அந்த சட்டத்தை உடச்சி தூள் தூளாக்கிடுவீங்களா? நீங்கள் சட்டத்துக்கு கட்டுப்பட மாட்டிங்களா? அப்போ இது ஏழை எளிய மக்களுக்கு தான் சட்டமா? அந்த சட்டத்தை வச்சு எல்லாரையும் நீங்கள் பழி வாங்குவீங்களா? தி லெஜண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸின் தீபாவளி ஆஃபர் பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி அக்டோபர் 26 வரை. A to B உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.